வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். ஏற்கனவே கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கருடைய நினைவு நாளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் திமுகவையும் திமுகவினுடைய அனிதாபிகளையும் கதற விட்டிருந்தார். அந்த கதறல் சத்தம் இன்னைக்கும் தீரல. அதற்கிடையில பார்த்தீங்கன்னா அடுத்த சம்பவத்துக்கு தயாராகி விட்டார்கள். நாளைய தினம் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரக்கூடிய அந்த போராளிகள், அந்த விவசாயிகளை தளபதி அவர்கள் சந்திக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அதற்கான அனுமதி கேட்கப்பட்டு, பாதுகாப்பு கேட்கப்பட்டு, அது பல்வேறு கட்டுப்பாடுகளோடு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நாளைய தினம் தலைவர் அவர்கள் அவர்களை சந்திக்கிறார்கள் என்பது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பக்கத்துல தளபதி அவர்கள் அந்த மக்கள் மத்தியில என்ன பேச போகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு தளபதியினுடைய தொண்டர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துட்டீங்கன்னா திமுக காரங்க, திமுகவினுடைய அனுதாபிகள் அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வருகையை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருமே நாளைக்கு என்னென்ன பேச போறாரோ அப்படின்னு சொல்லி இந்த வயிற்றுல புளிய கரைச்சிட்டு இருக்கிறது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னென்ன பேச போறாங்க, நம்மளை எப்படி கதற விட போறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எது எப்படியோ நாளைக்கு அது தெரிஞ்சிடும். இப்போ ஒரு கூட்டம் இந்த இணையதளத்தில் இருந்துகிட்டு, ஏற்கனவே இவனுங்க தான் தளபதி அவர்கள் களத்துக்கு வர்றது கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாங்க, இவருக்கு அரசியல் தெரியல அப்படின்லாம் சொன்னவங்க இன்னைக்கு அதே வாயி இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, அது அவருக்கு அரசியல் பண்றாரு. இந்த பரந்தூர் விஷயத்துல மக்கள் மேலெல்லாம் அக்கறை கிடையாது. 900 நாட்கள் ஏன் இவரு சும்மா இருந்தாரு, மக்கள் மத்தியிலெல்லாம் மக்கள் மேலெல்லாம் அவருக்கு அக்கறையே கிடையாது, அரசியல் செய்யறாரு. அரசியல் செய்ய தெரியாதுன்னு சொன்னவன் இன்னைக்கு சொல்றான் அரசியல். இவர் போய் சந்திக்கிறதுனால அந்த மக்களுக்கு என்ன நன்மை நடந்து விட போகிறது, எந்த மாற்றமும் ஏற்படாது, எந்த நன்மையும் நடக்காது, இது ஒரு அரசியல் தான், இது ஒரு டாக்டிக்ஸ் தான், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, இது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை எதிர்க்கிறாரு. முன்னாடி தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இப்படிதான், எந்த கட்சி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கிறாங்க, மக்களுக்கு வளர்ச்சியை தடுக்கிறாங்க. அதே தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்களும் அந்த கான்செப்டை தான் எடுக்கிறாரு. இவரும் வளர்ச்சியை தான் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மள வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்குது. ஸோ இவர்களுக்கெல்லாம் பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் பதிவு செய்யுங்கள். மாற்று கருத்து இருந்தாலும் பதிவு செய்யுங்க. ஏன்னா விமர்சனங்களையும் கருத்துக்களையும் கேள்விகளையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தான் ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவும் சமுதாய போராளியாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுல முழுமையான நம்பிக்கை கொண்டவன் நான். மாற்று கருத்து இருக்கக்கூடியவர்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏற்கனவே சென்னையில மீனம்பாக்கத்துல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. ஸோ இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர்ல ஒரு 5000 ஏக்கர் பரப்பளவு நிலத்தை அபகரிச்சு அந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தமிழக அரசுடைய திட்டம். அதை மத்திய அரசும் அதற்கான ஒப்புதலை கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவுல போராட்டங்களை நடத்தி வருகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய போராட்டத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா, முழுக்க அந்த பகுதி விவசாயம் சார்ந்த பகுதியாக இருக்குது. முழுக்க விவசாயம் நடக்கிறது. கிட்டத்தட்ட அந்த பகுதியில கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள் இருக்கிறது, மக்களுடைய வாழ்வாதாரமே அங்கதான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விவசாய நிலங்களை அழித்து, இப்ப விவசாயம் எல்லா இடத்துலயும் அழிஞ்சிட்டு வருது, அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது ஒரு விவசாய பகுதியாக இருக்கிறது. அப்ப இந்த விவசாய நிலத்தை அழிச்சிட்டு அங்க நீங்க டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. தலைமுறையாக நாங்க இந்த பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்ததுனால நாங்க இந்த இடத்தை விட்டு, இந்த இருப்பிடத்தை விட்டு எங்கேயோ போக வேண்டிய சூழல் உருவாகும், அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி தங்களுடைய நியாயமான போராட்டங்களை ஜனநாயக அடிப்படையில் மக்கள் நடத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 900 நாட்கள் கழிந்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அந்த மக்களை போய் சந்தித்திருக்கிறார்கள், தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் வரையிலும் போய் ஆதரவை கொடுத்திருந்தாங்க. ஸோ ஆனாலும் இது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக பேசப்படவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பேசக்கூடிய பிரதான எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்த கட்சிகள்லாம் இந்த விஷயத்துல ரொம்ப சைலண்டாவே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மக்கள் மத்தியில இது பெருசா போய் சேரல. ஸோ இப்போ தளபதி அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏற்கனவே நம்முடைய செயற்குழுல பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்டை கைவிடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி இது அரசுக்கு அனுப்பியிருந்தோம்.
ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா மக்களையே நேரடியாக சந்தித்து இந்த பிரச்சனையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இதனால் வரையிலும் மக்கள் மத்தியில் பேசப்படாமல் இருக்கக்கூடிய இந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை மக்கள் மத்தியில் பேசப்படணும். அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன, அந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கை என்ன, எதற்காக அவர்கள் போராடுகிறார்கள், ஏன் அங்க இவ்வளவு நாள் அந்த போராட்டம் நடக்கிறது, அந்த மக்களுக்கு அப்படி என்ன துயரம் ஏற்பட்டு விட போகிறது அப்படிங்கிறத அனைத்து தரப்புக்கும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தளபதி அவர்கள் அந்த மக்களை சந்திக்கிறார்கள். இப்போ நேற்றைக்கு வரைக்கும் தளபதி அவர்கள் களத்துக்கு வரலன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு கதற ஆரம்பிச்சிட்டான். இப்ப கேட்கிறான் தளபதி அதை அவங்கள போய் பார்க்கறதுனால என்ன நன்மை நடந்து விட போகுது அப்படின்னு சொல்லி. நன்மை தான் நடக்கும். நேற்றைக்கு வரைக்கும் இதை பத்தி பேசல, இன்னைக்கு நேஷனல் மீடியாக்கள் பேசுது. விவசாயிகளுடைய பிரச்சனை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனையை நேஷனல் மீடியாக்கள் பேசுகிறது. தளபதி அவர்களுடைய வருகை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை அந்த மக்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுது. அனைத்து தரப்பு மக்களிடமும் மக்களுடைய பிரச்சனையை கொண்டு போகுது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படிநிலையில் தகுதி இருக்கும். சில பேர் களத்தில் நின்று போராடினாலே மக்களுக்கு தெரியாது. ஆனா தளபதி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறதே ஒட்டுமொத்த மக்களுக்கும் போய் சேரும் செய்தி ஆகுது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தளபதி அவர்கள் நேரடியாக களத்துக்கே போறாரு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையுடைய சீரியஸ்னஸ் எப்படி அப்படிங்கிறத ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொண்டு சேர்க்க இருக்கிறது. அதன் காரணமாக இன்னும் அதிகமான மக்கள் இந்த போராட்ட களத்தில் வருவதற்கும் இவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்குமான வாய்ப்பு இருக்கிறது. ஆளக்கூடிய அரசாங்கம் இந்த பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்டை கைவிட்டு பின்வாங்கக்கூடிய சூழலும் நிச்சயமாக உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுல எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது. ஏன் அப்படின்னா இதை வச்சுதான் அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை தளபதி அவர்களுக்கு. ஆனாலும் மக்களுடைய பிரச்சனைகளை களத்தில் பேசணும் அப்படிங்கிற நோக்கத்தினுடைய அடிப்படையில் தான் இந்நாளைய தினம் அவர்கள் போய் பேச இருக்கிறார்கள். நாளைக்கு தளபதி அங்க என்ன பேச போறாரு, அது எந்த மாதிரி பிரதிபலிக்க போகுது அப்படிங்கிறதா இன்னைக்கு அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறார். சரி, தளபதி அவர்கள் இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்கு எதிரானவரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏர்போர்ட் வேணுமானா வேணும். ஏற்கனவே மீனம்பாக்கத்துல ஒரு ஏர்போர்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனையோ விவசாயத்திற்கு பயன்படாத, எதற்குமே பயன்படாத தரிசு நிலங்கள் இருக்கு. நீங்க அந்த மக்களுக்கு வேண்டிய காசை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து அந்த இடங்களை எடுத்து நீங்க அங்க வந்து ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஏர்போர்ட் கொண்டு வந்துக்கலாம். ஆனா உங்களுக்கு என்னன்னா ரொம்ப ஷார்ட்டா சென்னைக்கு மிக அருகாமையிலே இந்த ஏர்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பின் காரணமாக தான் நீங்க பரந்தூரை வந்து குறி வச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு மோசமான நடவடிக்கை அப்படிங்கிறதா இங்க நம்முடைய குற்றச்சாட்டு. இப்போ மக்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு திட்டம், மக்களுடைய வாழ்வாதாரத்தை, மக்களுடைய அடிப்படை வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய திட்டங்களை ஒருபோதும் நம்ம டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு ஏத்துக்க முடியாது. இதை வந்து மோடி அரசாங்கம் தொடர்ந்து மக்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் நாட்டினுடைய வளர்ச்சி அது இதுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல மக்களை வந்து வஞ்சிச்சு கட்டாயப்படுத்தி சில விஷயங்களை செஞ்சாங்க. அதைத்தான் இன்னைக்கு திமுக அரசாங்கம் செய்யுது. சரி, இந்த ஏர்போர்ட் கொண்டு வர போறாங்களே, இந்த ஏர்போர்ட்டை யார் அரசாங்கமா நடத்தும்? நடத்தாது. ஏர்போர்ட்டுக்கு மக்களுடைய நிலங்களை பறிச்சு அந்த இடத்துல ஏர்போர்ட்டை கொண்டு வந்துட்டு எப்படியும் அதானிக்கு அம்பானிக்கோ தான் நீங்க விற்க போறீங்க. அது ஏன் மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க பறிக்கணும்? அதுக்கு ஏற்கனவே அதானிட்டே அம்பானிட்டே எங்கேயாவது இடம் இருந்துச்சுன்னா அங்க நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத இருக்கக்கூடிய நிலங்களை, எம்டி நிலங்களை வாங்கி அந்த இடத்துல ஏர்போர்ட்டை கொண்டு வந்து அதன் மூலம் நீங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யுங்க. அதை விட்டுக்கிட்டு மக்களுடைய வாழ்வாதாரம், விவசாயத்தை அழிச்சு மக்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு தான் நீங்க ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எந்த தேவையும் இல்லை. அதை ஒருபோதும் நம்ம அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை. அதைத்தான் பிரதிபலிக்கக்கூடிய வகையில தளபதி அவர்கள் நாளைய தினம் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராளிகளை, விவசாயிகளை சந்திக்கிறார்கள். நிச்சயமாக அந்த மக்களுக்கு 900 நாட்களுக்கு மேலாக போராடி வரக்கூடிய அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் மிகப்பெரிய பக்க பலவுமாக இருக்கும். அது அவர்களுக்கு அடுத்த கட்ட போராட்டத்திற்கு அரசை எதிர்ப்பதற்கான துணிவை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.